மர்ம நபர்கள் தாக்குதல் நடத்தியதும் ஒருவரை அரிவாளால் சரமாரியாக தாக்கியுள்ளதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே பள்ளக்கால் பொதுக்குடியில் இரவு 11:30 மணி அளவில் இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் மைதீன் என்பவர் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசி தாக்குதல் நடத்தியுள்ளனர். மர்ம நபர்கள் வீட்டின் கதவை அரிவாளால் கொத்தியும் பெட்ரோல் குண்டை வீசியும் சரமாரியாக தாக்கியுள்ளனர். அதேபோன்று வேலைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய மசூதி என்பவரை அரிவாளால் தாக்கியுள்ளனர். தாக்குதல் நடத்தை மர்ம நபர்கள் யார், அவர்கள் பின்னணியில் இருப்பது யார், எதற்காக தாக்குதல் நடத்தினர் என்பது குறித்து பல்வேறு கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த சம்பவங்கள் குறித்து பாப்பாக்குடி போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் பெட்ரோல் குண்டு வீசும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாநகராட்சி சொத்து வரி, குப்பை வரி என அனைத்து வித வரி உயர்வை ரத்து செய்யக்கோரியும் வாடகைக்கு 18% GST வரி விதிப்பு என மக்களை நசுக்குவதாக மத்திய மாநில அரசுகளை கண்டித்து திருப்பூர் மாவட்டத்தில் இன்று மாபெரும் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரையிலும் ஒருநாள் அடையாள கடையடைப்பு போராட்டம் மூலம் தங்கள் எதிர்ப்பை மத்திய மாநில அரசுகளுக்கு தெரியப்படுத்த அனைத்து வணிகர் சங்கங்களும் எதிர்க்கட்சிகளும் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். இதனால் திருப்பூர் மாவட்டம் முழுவதும் சுமார் 1 லட்சம் கடைகள் அடைக்கப்பட்டு ஏறத்தாழ 100 கோடி வர்த்தகம் பாதிக்கப்படும் என கூறப்படுகிறது. இந்த போராட்டத்திற்கு அதிமுக, பாஜக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளும் ஆதரவு தெரிவித்துள்ளது. இதேபோன்று அவிநாசி, பெருமாநல்லூர் மற்றும் திருமுருகன்பூண்டி பகுதிகளில் அனைத்து வணிகர் சங்கம் மற்றும் அனைத்து வியாபாரிகள் சங்கம் கூட்டமைப்பின் சார்பாக இன்று ஒருநாள் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதனையடுத்து இன்று அனைத்து கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் அடைக்கப்பட்டு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதுடன் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான வர்த்தகமும் பாதிக்கப்பட்டுள்ளது. குன்னூரில் வீட்டில் தனியாக இருக்கும் பெண்களை குறிவைத்து நோட்டமிட்டு நள்ளிரவில் கதவை தட்டி மிளகாய் பொடி வீசும் மர்ம நபர் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் விபி தெரு பகுதியில் நள்ளிரவு வீட்டில் தனியாக இருந்த பெண்ணின் வீட்டின் கதவை தட்டி பெண் முகத்தில் மர்ம நபர் ஒருவர் மிளகாய் பொடி வீசியுள்ளார். தொடர்ந்து அந்த பெண் கூச்சலிடவே அருகிலிருந்த குடியிருப்பு வாசிகள் கதவை திறந்தவுடன் அந்த மர்ம நபர் ஓட்டம் பிடித்துள்ளார். இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் வீடுகளை நோட்டமிட்டு செல்லும் சம்பந்தப்பட்ட நபரின் சிசிடிவி வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக கேரள எல்லைப் பகுதியான புளியரை சோதனை சாவடியில் வைக்கப்பட்ட கண்காணிப்பு கேமராவை சேதப்படுத்திய 2 நபர்களை காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்தனர். தென்காசி மாவட்டம் தமிழக கேரள எல்லைப் பகுதியான புளியரை சோதனை சாவடி வழியாக அண்டை மாநிலமான கேரளாவிற்கு நாள்தோறும் ஏராளமான அத்தியாவசிய பொருட்கள் கொண்டு செல்லப்படுகிறது. மேலும் கேரளாவிலிருந்து இறைச்சி மற்றும் மருத்துவ கழிவுகள் தமிழக பகுதிகளில் கொட்டப்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது. இவ்வாறு சட்டவிரோதமாக செயல்படுவதை கண்காணிக்கும் விதமாக புளியரை சோதனை சாவடியில் கண்காணிப்பு உயர் கோபுரங்கள் மற்றும் சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்பட்டு காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் நேற்று புதியதாக வைத்த கண்காணிப்பு கேமராவை இரவு நேரத்தில் மர்ம நபர்கள் சேதப்படுத்தியுள்ளனர். கேமராவை சேதப்படுத்திய நபர்கள் குறித்து உடனடி விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் சம்பவத்தில் ஈடுபட்ட தஸ்தகிர் மற்றும் முருகன் ஆகிய 2 நபர்களை கைது செய்தனர். மேலும் இதுகுறித்து விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை துறைமுகத்தில் ரிவர்ஸ் எடுக்கும் போது கடலில் விழுந்த காரில் இருந்த கடற்படை வீரர் காயங்களுடன் உயிர் தப்பினர். சென்னை துறைமுகத்தில் கடற்படை வீரர்களை அழைத்து வர நேற்று இரவு கார் ஒன்று சென்றது. அந்த காரை முகமது சகி என்ற ஓட்டுநர் ஓட்டியுள்ளார். துறைமுகத்தில் இருந்து வீரர்களை ஏற்றிக்கொண்டு ரிவர்ஸ் எடுத்தபோது கார் எதிர்பாராத விதமாக கடலில் விழுந்துள்ளது. இதையடுத்து காரில் இருந்த கடற்படை வீரர் கார் கடலில் விழுவதைக் கண்டு கதவை திறந்து வெளியே காயங்களுடன் உயிர் தப்பினார். இந்த விபத்தில் கார் ஓட்டுநர் முகமது சகி கடலில் விழுந்து மாயமான நிலையில் அவரை தேடும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகிறது. அதேவேளை காயமடைந்த கடற்படை வீரர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வண்டலூர் மேம்பாலம் மீது எதிர் திசையில் விபத்தை வேடிக்கை பார்த்தபடி வந்த வாகனங்களும் விபத்தில் சிக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது.
மண்டலூர் மேம்பாலம் மீது சென்று கொண்டிருந்த கார் மீது பின்னால் வந்த தனியார் பேருந்து ஒன்று மோதியதில் காரில் பின்பக்கம் சேதமடைந்து கண்ணாடி உடைந்து சாலையில் கொட்டியது. இதனால் 2 வாகனங்களும் மேம்பாலத்தின் மீது நின்று கொண்டிருந்தது. அப்பொழுது மேம்பாலத்தின் மீது அதிவேகமாக இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர் திடீரென நிறுத்தி வைத்திருந்த தனியார் பேருந்து மீது வேகமாக மோதினார். இதில் இருசக்கர வாகனம் பேருந்தின் அடியில் சிக்கியது. இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த இளைஞர் அங்கிருந்து எகிரி குதித்து உயிர் தப்பியுள்ளார். இந்த நிலையில் எதிர் திசையில் வந்த வாகன ஓட்டிகள் விபத்தை பார்வையிட்டு சென்று கொண்டிருந்த போது முன்னால் சென்ற சொகுசு காரின் மீது பின்னால் வந்த கார் வேகமாக மோதியதில் சொகுசு காரின் பின்பக்கம் சேதமடைந்தவுடன் பின்னால் வந்த காரின் முன்பக்கம் முழுவதும் நசுங்கியது. இதனால் அடுத்தடுத்து வாகனங்கள் விபத்தில் சிக்கி போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த ஓட்டேரி போலீசார் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டதோடு போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தினர். அனகாபுத்தூர் அருகே கஞ்சா கடத்தி வந்து விற்பனையில் ஈடுபட்ட நண்பர்களான வடமாநில இளைஞர்கள் 3 கைது செய்த மதுவிலக்கு போலீசார் 13 கிலோ கஞ்சா பொட்டலத்தை பறிமுதல் செய்து அவர்களை சிறையில் அடைத்தனர். தாம்பரம் காவல் ஆணையரகத்திற்கு உட்பட்ட அனகாபுத்தூர் பகுதிகளில் சிலர் கஞ்சா விற்பனை செய்வதாக மதுவிலக்கு அமலாக்கத்துறை போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் சம்பவ இடத்தில் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகத்தின் பேரில் அங்கு நின்று கொண்டிருந்த வடமாநிலத்தவர்கள் கையில் வைத்திருந்த பையை சோதனை செய்தபோது அவர்களிடமிருந்து 7.800 கிலோ கஞ்சா பொட்டலத்தை போலீசார் பறிமுதல் செய்து மேலும் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த ஸ்ரீகந்தா மற்றும் ஹரிஷ் சந்திரா ஆகிய 2 கைது செய்தனர். இதேபோன்று அனகாபுத்தூர் காயதமில்லை பகுதியில் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த சுமத்ரா துட்டா என்பவரிடமிருந்து 5.100 கிலோ கஞ்சா பொட்டலங்களையும் பறிமுதல் செய்த போலீசார் 3 நடத்திய இறுதிக்கட்ட விசாரணையில் ஸ்ரீபெரும்புதூர் எரிங்காட்டு கோட்டையில் உள்ள பிரபல தனியார் கார் நிறுவனத்தில் ஒப்பந்த ஊழியர்களாக வேலை பார்த்து வந்ததும் நண்பர்களாக பழகி வந்தவர்கள் வட மாநிலத்திலிருந்து கஞ்சா கடத்தி வந்து சென்னையில் கல்லூரி மாணவர்கள் கூலி தொழிலாளர்களுக்கு விற்பனை செய்து வந்தது தெரியவந்ததை அடுத்து மொத்தமாக 13 கிலோ கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்த போலீசார் 3 நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சேலம் அருகே பெண்களிடம் பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் அநாகரிகமாக பேசியது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் முத்துநாயக்கன்பட்டி பகுதியில் பூட்டப்பட்ட கோவில் ஒன்றை திறப்பதற்கான பேச்சுவார்த்தையின் போது பெண்கள் அதிகமானோர் கூடியிருந்தனர். அவர்களை பார்த்து சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதி பாமக எம்எல்ஏ அருள் அநாகரிகமாக பேசியுள்ளார். ஆவேசமாக பேசும் சட்டமன்ற உறுப்பினர் அருளை பார்த்து பெண்கள் கையெடுத்து கும்பிடும் காட்சிகளும் அந்த வீடியோவில் இடம்பெற்றுள்ளன. இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருளின் இந்த அநாகரிகமான செயல்பாட்டுக்கு பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். அருகே மெத்தவட்டமின் போதைப் பொருளை விற்பனை செய்து வந்த ஓரணி சேர்க்கையாளர்கள் 2 கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர். தாம்பரம் எப்ஸ் மேம்பாலம் கீழ் சிலர் வெளிநாட்டில் அதிகமாக பயன்படுத்தப்படும் மெத்தவட்டமின் போதைப் பொருளை விற்பனை செய்து வருவதாக தாம்பரம் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அப்பகுதியில் ரகசியமாக அவர்களை பின்தொடர்ந்த போலீசார் தாம்பரம் அடுத்த கூடுவாஞ்சேரி காயரம்பேடு பகுதியில் வீட்டிற்கு சென்று 2 பிடித்து விசாரித்தனர். விசாரணைகள் தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜசேகர் மற்றும் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த மூர்த்தி என்பதும் கிரிண்டர் செயலி மூலம் அறிமுகமான 2 மெத்தவட்டமின் போதைப் பொருளை பயன்படுத்தி ஓரணி சேர்க்கையில் ஈடுபட்டு வந்ததும் மேலும் தாம்பரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கிராம் ஒன்றுக்கு 7000 முதல் 8000 வரை பொதுமக்களுக்கு விற்பனை செய்து வந்ததை ஒப்புக்கொண்டதை அடுத்து அவர்களிடமிருந்து 50,000 மதிப்புள்ள 3 கிராம் மெத்தவட்டமின் போதைப் பொருளை பறிமுதல் செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கணவருக்கு வேறு பெண்ணுடன் திருமணம் செய்ய எதிர்ப்பு தெரிவித்து மனைவி குடும்பத்துடன் சாலை மறியல் செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே முனிசிபல் லைன் பகுதியைச் சேர்ந்தவர் நவீன், இவரது மனைவி பொன்னி. நவீனின் குடும்பத்தினருக்கும் பொன்னிக்கும் தகராறு ஏற்பட்ட நிலையில் நவீனுக்கு அவரது குடும்பத்தினர் வேறு ஒரு திருமணம் செய்து வைப்பதாக அவரது மனைவி பொன்னியிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது.
இதில் ஆத்திரமடைந்த பொன்னி மற்றும் அவரது குடும்பத்தினர் குடியாத்தம் 4 மணி சந்திப்பில் பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த குடியாத்தம் நகர காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று பொன்னியை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். மேலும் பொன்னியின் கணவர் நவீன் ஆகியோரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணையில் ஈடுபட்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.